ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சித்திரை 1க்கு இங்கே திருநெல்வேலி ஸ்பெஷல் அவல் எப்படி நினைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு சம்பா அவல் எடுத்துக்கோங்க. 3/4 கிளாஸ் வெல்லம், அரை முறி தேங்காய், 1 ஸ்பூன் பொரிகடலை, 1 ஸ்பூன் எள்ளு, 2 ஏலக்காய். சரியா? இப்போ நம்ம அந்த அவலை முதல்ல களைஞ்சி ஊற வச்சுற மாதிரி ஊற வச்சுக்கலாம். எதுக்காகனா சம்பா அவல் ஊறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான். இது நீங்கள் ஒயிட் அவலாக இருந்துச்சுன்னா பாகு காய்ச்சினதுக்கு அப்புறமா கூட அவலை க்ளீன் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி அவலை க்ளீன் பண்ணி புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் எள்ளு சொன்னேன்ல, அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாகு காய்ச்சலாம். பாகுக்கு 1 கிளாஸ் அவலுக்கு நான் 1 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஈக்குவலாக ஏன் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா சம்பா அவல் ரொம்ப திக்காக இருக்கும், அதனால் தண்ணி நிறையா எடுக்கும். இப்போ நான் அதுக்கு 3/4 கிளாஸ் வெல்லம் போட்டிருக்கேன். இந்த பாகு கரைஞ்சா மட்டும் போதும். கம்பிப்பதம் அது எதுவுமே கிடையாது. பச்சை வாசனை போனால் போதும். இந்த மாதிரி பாகையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அவலில் நான் பொரிகடலை, எள்ளு 2ஐயும் சேர்த்துட்டேன். இப்போது 1 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள், அதையும் நான் அதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருவி வச்சுருக்கோம்ல தேங்காய், அதையும் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் சேருங்க. ஃபஸ்ட்டு நம்ம பாகை சேர்க்குறப்போ ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் 1 கிளாஸ் அவலுக்கு 1 கிளாஸ் தண்ணிங்கிறது தான் கரெக்டான அளவு. ஏன்னா சம்பா அவல் ரொம்ப தண்ணியை இழுக்கும், அதனால தான். ஸோ நீங்கள் ஊற்றினோடனே தண்ணி நிறையா இருக்குதுன்னு யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் அதை 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாத்தையும் அவல் உறிஞ்சிருக்கும். அவல் உறிஞ்சி நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள் எப்படி உப்புமா மாதிரி நல்லா பொல பொலன்னு இருக்குதுன்னு. இதுதான் கரெக்டான பதம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் ரெசிபி ரெடி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.